பார்த்தீங்களா? நம்ம சிஎம் சார் வந்து மக்களுடைய பணத்தை ₹1 கூட எடுக்க மாட்டார். 2500 ரூபாவும் சிஎம் சார் வந்து சொந்த பணத்தில் தான் கொடுப்பாங்க. 6 சிலிண்டரா அவங்க சொந்த பணத்தில் தான் கொடுப்பாங்க. தாய்மாமன் சீர் 1 கிராம் மோதிரம் அதுவும் வந்து சொந்த பணத்தில் தான் கொடுப்பாங்க. இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் சொந்த பணத்தில் தான் கொடுப்பாங்க. பயிர் கடன் தள்ளுபடி சொந்த பணத்தில் தான் கொடுப்பாங்க. 200 யூனிட் ஃப்ரீ சொந்த பணத்தில் தான் கொடுப்பாங்க. 350 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டாங்கல்ல சிங்கப்பன் அதிரடி படை, அந்த பணம் யாரோடதுன்னு கேட்குறீங்க? அரசாங்க பணமா? நம்ம மக்கள் வரி பணமா? அதெல்லாம் இல்லை. அது விஜயோடைய சிஎம் சாரோடைய சொந்த பணம். 350 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்கல்ல, அது விஜய் சாரோடைய சொந்த பணம். இப்படி நம்பிக்கையோட நம்ம சிஎம் சாருக்கு நிறைய தம்பி தங்கச்சிகள்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது நம்பிக்கையை உடைக்கிற விதத்துல நம்ம அருண்ராஜ் அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க மருத்துவமனை மேம்படுத்த போறங்க, பொதுமக்களாகிய நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிதி கொடுங்க, நிதி இல்லை, கஜானா காலியா இருக்குதுங்க, அதனால நீங்க ஹெல்ப் பண்ணாதான் அரசு மருத்துவமனையை நாங்க தரம் உயர்த்த முடியும். எதற்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி நாம ஒரு கேள்வி கேட்டோம்ல, 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுப்பீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டோம்ல. உடனே என்ன சொல்றாங்க, சரிங்க அரசாங்க மருத்துவமனை நாங்க தரம் உயர்த்துறோம், ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பால நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்க அமைச்சர். இப்ப தாய்மாமன் சீர் 1 கிராம் மோதிரம் போடணும்ல, எப்படி போடுறது? நீங்க நிதி கொடுத்தா தானங்க போட முடியும். அப்ப நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணம் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜானா காலியா இருக்குல்லங்க, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதெல்லாம் எப்படி அடைக்கிறது? இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே பண்ணாம இன்னைக்கு நம்ம கிட்டயே நலம் செய்யன் அப்படின்னு நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா தங்கச்சி என்ன பேசுது பார்த்தீங்களா? எங்க அண்ணன் ₹1 மக்கள் பணத்தை எடுக்க மாட்டாப்ல, எல்லாம் சொந்த பணத்துல தான் கொடுப்பாப்ல அப்படின்னு தங்கச்சி பேசுது. அண்ணன் எச்சி கையினால ஈ காக்கா ஓட்ட மாட்டாருன்றது தங்கச்சிக்கு தெரியாது. இலங்கை தமிழர்களுக்கு ₹500 கொடுத்தாரு 2009 காலகட்டத்தில். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட தங்கச்சிகள் 1 கிராம் மோதிரம் ஏன் கொடுக்குறீங்க, அரசாங்க மருத்துவமனையை தரம் உயர்த்துறாங்கல்ல அப்படின்னு நாம ஒரு கேள்வி முன் வச்சா, சரிங்க நீங்களே பணம் கொடுங்க நாங்க தரம் உயர்த்துறோன்றாங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு மக்கள் திருப்பி உங்களை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அமைச்சரே? அது தெரியாம பொது வழியில இப்படியெல்லாம் வந்து நீங்க பேசலாமா?